யூகேல இருக்க பெரிய லைம்ஸ்டோன் கேவ்க்குள்ள உங்கள இறங்க சொன்னா நீங்க இறங்குவீங்களா? நான் இறங்குனேன். டெப்த் எவ்வளோ தெரியுமா? 129 மீட்டர்ஸ். வருஷத்துக்கு 2 தடவ மட்டும் தான் புக்கிங் ஓப்பன் ஆகும். இந்த இடத்த ரீச் பண்ண 5 மைல்ஸுக்கு மேல ட்ரெக் பண்ணணும். எப்படி புக் பண்ணலாம்? ட்ரெக் பண்ற பாதை எப்படி இருக்கும்? என்ன மாரி க்ளோத்ஸ் போட்டு போணும்? இன்னும் என்னெல்லாம் இங்கேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவ ஃபுல்லா பாருங்க. கேப்பிங் கில். இந்த கேவு யார்க்ஷயர் டேல்ஸ்ல இருக்கிற கிளப்பாம்ன்ற வில்லேஜ்ல இருக்கு. நான் மார்னிங் 9:00 ஸ்லாட் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கில்டன்னு பக்கத்துல இருக்க ஊர்ல முன்னாடி நாள் நைட்டே போய் ஸ்டே பண்ணிட்டேன். இங்கேருந்து கிளப்பாம் வெறும் 15 மினிட்ஸ் டிரைவ் தான். கிளப்பாம்ல இருக்க யார்க்ஷயர் டேல்ஸ் நேஷனல் பார்க் கார் பார்க்ல என்டையர் டே கார் பார்க் பண்ணுறதுக்கு வெறும் 6 பவுண்ட்ஸ் தான். அங்கே கார் பார்க் பண்ணிவிட்டு சைன் போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா கிளியராக அது இங்கில்பரா எஸ்டேட் நேச்சுரல் ட்ரையலுக்கு கூட்டு போகும். போகிற பாதையெல்லாம் பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். என்ஜாய் பண்ணிட்டே போங்க. இங்கில்பரா எஸ்டேட் நேச்சுரல் ட்ரையல் இங்கேருந்து 2.6 மைல்ஸ் நடந்தால் தான் கேப்பிங்கில் ரீச் பண்ண முடியும். கேப்பிங்கில் டிக்கெட் வச்சுருந்தீங்கன்னா இதுக்கு தனியாக டிக்கெட் வாங்க தேவையில்ல. இல்லைன்னா இதுக்கு 2 பவுண்ட்ஸ் 50 பென்ஸ் பே பண்ணணும். ஃபஸ்ட்டு 1.5 மைல்ஸ் செம்ம பியூட்டிஃபுல்லான சீனரி. எடுத்தோடனே ஒரு லேக் வந்துடும். இங்கே நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கேப்பிங்கில் போயிடுங்க. அது முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா ஃபுல் எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும். அடுத்து நேபாளோட நேஷனல் ஃப்ளவர் ரோடோடென்ட்ரான்ஸை பார்ப்பீங்க. செம்ம அழகான வியூ பாயிண்ட். வுட்லேண்ட்ஸ், சுற்றி மரம், ஒரு ஒத்தையடி பாதை. அப்படியே ஜாலியாக நடந்து போகலாம். இது வரைக்கும் ஈஸியான பாதை தான். ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி நடக்கிற அளவுக்கு இங்கே எதுவுமே இருக்காது. ஸோ நார்மலான ஷூஸு, நார்மலான க்ளோதிங் போட்டு போனால் போதும். ஒரு மாதிரி டெம்பரேச்சர் ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருந்ததுனாக்க எக்ஸ்ட்ரா லேயர்ஸ் போட்டுக்கோங்க. அதை தவிர பெருசாக எதுவும் தேவையில்ல. இந்த ராக் ஃபார்மேஷன் பேர் க்ரோட்டோ. யார்க்ஷயர் டேல்ஸில் நிறையா கேவ்ஸ் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒயிட் ஸ்கார் கேவ். அது தனியாக நான் வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். ஆல்மோஸ்ட் பாதி தூரம் கிராஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல ஒரு அப்லைன் ஃபார்மிங் இருந்தது. டவுன்ஹில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிற வாட்டரை எலக்ட்ரிசிட்டி ஃபியூவல் எதுவுமே இல்லாமல் ஹைட்ராலிக் ரேம்ப் பம்ப் வச்சு திரும்ப அப்ஹில் சென்ட் பண்ணுறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் இது. ஹாஃப் த டிஸ்டன்ஸை க்ராஸ் பண்ண போகிறோம். இங்கில்பரா கேவ் தான் ஹாஃப் த டிஸ்டன்ஸ். இதை பார்க்கணுன்னா இதுக்கு தனியாக டிக்கெட் வாங்கணும். இதுக்கப்புறம் நடக்க போகிற 1 மைல் தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும். அதுவும் பர்டிகுலராக இந்த இடம் இருக்குது பாருங்களேன், பயங்கர ஸ்டீப்பாக இருந்தது. ஃபுல்லாக கல், மேலே ஏறி போகிற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்கணும், அவ்வளோதான். நாங்கள் போயிருந்தப்பவே நிறைய ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் கிட்ஸ்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே இதே பாதையில் தான் ஏறினாங்க, இதே பாதையில் தான் இறங்குனாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பட் டூவபிள். போகிற வழியெல்லாம் அங்கங்கே சின்ன சின்ன குகையாக இருந்தது. மஞ்சுமல் பாய்ஸில் வர மாதிரி அங்கே தனியாக கினியாக போய் எங்கேயாவது விழுந்துடாதீங்க. நான் போனப்பையும் நிறையா சின்ன சின்ன ஹோல் ஸ்பாட் பண்ணேன், சின்ன சின்ன குகை ஸ்பாட் பண்ணேன். அதெல்லாம் அப்படியே போக போக நான் உங்களுக்கு காட்டுறேன். இது அனதர் ஸ்ட்ரெச். இதுவும் அதே மாதிரி ரொம்ப ஸ்டீப்பாக, பட் ஸ்டில் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருந்தது. கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருந்தது. இந்த ஸ்ட்ரெச் தாண்டிட்டோன்னா அதுக்கப்புறம் நல்ல வைடான ஓப்பன் பிளேன் ஏரியா. இதில் நடக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து நடக்கணும். ஏன்னா அங்கங்கே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருந்தது. அது எவ்வளோ ஆழம் போகுன்றது தெரியல. பட் அங்கே இருக்கவங்க கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ இந்த கேவ்ஸ் எல்லாமே கனெக்டட் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஃபைனலி ஒரு 2.6 மைல்ஸ் நடந்தோன்னா இந்த டென்ட்டெல்லாம் இருக்கிற பிளேஸ் தான் நம்ம இறங்க போகிற கேப்பிங்கில். அங்கேருந்து எட்டி பார்த்தோன்னா அந்த கேப்பிங்கில் குகை நல்லா தெரியும். இதுக்குள்ளே தான் 129 மீட்டர்ஸ் கீழே இறங்க போகிறோம். மேலே இருந்து வெயிட்டிங் ஏரியாவுக்கு நடந்து போகிறது இந்த பாதையில் தான் நடந்து போகணும். இதுவே ஒரு பெரிய அட்வென்ச்சராக தான் இருந்தது. வெயிட்டிங் ஏரியாவுக்குள்ளே பியர்ஸ் வச்சுருந்தாங்க. மற்றபடி பெருசாக ஒன்றும் அங்கே சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை. ஸோ ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. அந்த விஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குகை இருந்தது. அதுவும் அந்த 129 மீட்டர் கேவோட கனெக்டடுன்னு தான் சொன்னாங்க. அந்த விஞ்சில் உட்காந்து இறங்குற வரைக்கும் எதுவுமே தெரியல. ரொம்ப தைரியமாக தான் இருந்தது. பட் அந்த பட்டன் அழுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கினப்போ ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸு. சுற்றி தண்ணி அடிச்சுட்டே இருக்கும். நம்ம மேலே ஷவர் விழுந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நனையாத மாதிரி ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது அட்வைசபிள். நான் ஜீன் தான் போட்டு போயிருந்தேன். கொஞ்சம் நனைஞ்சிருச்சு. விஞ்சில் இறங்குறதுக்கு டோட்டலாக 1 மினிட் ஆகுது. அதில் அந்த ஃபஸ்ட்டு 10-15 செகண்டு கையை காலை ஆட்டவே முடியாது. ரொம்ப டைட்டான ஸ்பேஸில் இறங்குவோம். அதுக்கப்புறம் இறங்க 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 அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸு. உள்ளே இறங்கிட்டோன்னா எவ்வளோ நேரம் வேணால் உள்ளே இருக்கலாம். ரொம்ப மேசிவான கேவர்ஸு ஹாபியிஸ்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னாக்கா ஃபுல் எக்யூப்டாக வராங்க. உள்ளே இருக்க சின்ன சின்னக்குள்ளே கேவ்க்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடுறாங்க. கேவ் ஃபுல்லாக நல்லா லைட்டிங் போட்டு தான் வச்சுருக்காங்க. ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், நல்லா சுற்றி பார்க்கலாம். வருஷத்துக்கு 2 தடவை பப்ளிக் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னேன்ல. மே மந்த்து பிராட்ஃபோர்ட் பாத்ஹோல் கிளப்னு ஒரு கிளப் தான் பண்ணுறாங்க. நான் அந்த மே மந்த்து தான் போயிருந்தேன். ஆகஸ்ட்டில் கிராவன் பாத்ஹோல் கிளப்னு இன்னொரு கிளப்பு பண்ணுறாங்க. ஆகஸ்ட் 8th to 15th பப்ளிக் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டிக்கெட்ஸ் இன்னும் பப்ளிக் ஓப்பன் பண்ணல. ஸோ அவங்க வெப்சைட்டை பார்த்துட்டே இருங்க. டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்குது இந்த இயர் போகிறதுக்கு. டிக்கெட் ப்ரைஸ் வந்து 30 pounds per person.
7 இயர்ஸ்லேருந்து எல்லாரையுமே அலோவ் பண்ணுறாங்க. நான் கூட எப்படிடா 7 இயர்ஸ், 8 இயர்ஸ் குழந்தைங்கலாம் வரப்போறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனா நான் பார்த்தே 2, 3 குழந்தைங்க 7 இயர்ஸ், 8 இயர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் அந்த பெஞ்ச் கீழ வர்றப்ப கத்திக்கிட்டே வந்தாங்க. பட் ஸ்டில் தே என்ஜாய்ட் இட் ஸோ மச். நீங்களும் கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா நீங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒன் ஆஃப் த லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸஸ். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த விஞ்ச்ல இருந்து கீழ இருந்து மேல பார்த்தாலும் அழகா இருக்கும். மேல இருந்து கீழ பார்த்தாலும் அழகா இருக்கும். நம்மள சுத்தி 3 ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும். அதுவும் 1ல இருந்து ஷவர் நம்ம மேல அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி இருக்கும். பயம், ஆச்சரியம், கியூரியாசிட்டி, எக்ஸைட்மெண்ட்டு ஒட்டு மொத்தமா எல்லா எமோஷன்ஸையும் ஒரே டைம்ல கோ த்ரூ பண்ணுவீங்க. நம்ம கீழ இறங்கி மேலே ஏறுறது மட்டும் இல்ல, வேற ஒருத்தவங்க மேலேருந்து கீழ இறங்குறதும், கீழ இருந்து அப்படியே மேல குகைக்குள்ள தண்ணிக்குள்ள போய் மறையிறதும் இன்னும் அழகா இருக்கும். இப்ப சொல்லுங்க, 129 மீட்டரா இருந்தாலும் இறங்குவீங்களா? மாட்டீங்களா? வொர்த்தா? இல்லையா? நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கிராவன் பாத்ஹோல் கிளப்போட வெப்சைட்ட பார்த்துட்டே இருங்க. அவங்களோட ஆகஸ்ட் புக்கிங் இன்னும் ரிலீஸ் பண்ணல. வித்தின் மினிட்ஸ் டிக்கெட்ஸ் காலியாயிடும். ஸோ கீப் வாட்சிங். உங்களுக்கு இந்த பிளேஸை பற்றி வேறு ஏதாவது தெரியணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.